கோட்டு ட்ரெய்லரு எப்படா வரும்னு விஜய் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்ததை விட இந்த அஜித் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப அதிகம். எதுக்கு தெரியுமா? அவனுங்கால எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறத விட இந்த மனுஷன் எப்படி நடிச்சிருக்காரு, இதை எப்படியெல்லாம் கலாய்க்கலாம், எப்படியெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணலாம், அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரெய்லர் இருந்துச்சு. இந்நேரம் சோசியல் மீடியா ஃபுல்லா எதை வச்சு செய்யலாம், எதை டேமேஜ் பண்ணலாம், எப்படிலாம் காலி பண்ணலாம் அப்படின்றத இந்நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு நான் ரோஸ் பண்றதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, அவங்கள கழுவி ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லர் ரியாக்ஷனை பார்த்துட்டு வந்துருங்க. எதுக்கும் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கமா? எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஊடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். காது ரெண்டு அடக்குது, கையை ரெண்டு கதகளி ஆடுது, கால் ரெண்டு கரகாட்டம் ஆடுது. ஐயோ, எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிக்கிற அரசியல்வாதி மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. 1 2 3 4 5 இப்படியே வச்சுக்கலாம். 6 7 8 9 10. உன வெறுதல் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கே? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்கிறார். ஜெமினி கணேசா அப்பா, ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருக்கான் பாயவ. பாட்டு பாடவா, பாட்ட சொல்லவா ஜெமினி கணேசன் பா. குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா. அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. ராசா, இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரு? போடுங்க. அம்மா பண்ணாரி அம்மா தாயே. நான் காசு கொடுக்கல, நான் ஓசியில கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டுன. அசத்திட்ட புகழு என் செல்லமே. ஐயோ, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எல்லாரும் வந்து இப்போ கோட் ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நான் நிறைய விஷயம் பேசலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். என்னன்னா, கோட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் நெகட்டிவா தெரிஞ்சது அந்த கோட் அனௌன்ஸ்மெண்ட்டோட பிஜிஎம் தான். சத்தியமா சொல்றேன், அந்த பிஜிஎம் வந்து யாருக்குமே பிடிக்கல. அதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்குடா யோனெல்லாம் போட்டாங்க, இந்த பிஜிஎம் நல்லாவே இல்லையே, இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி அந்த விஜய் படத்தெல்லாம் எடுத்து பார்ப்போம், அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் அனிருத் எப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு அப்படின்றது தான் எல்லாரோட ஒப்பீனியனாவே இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட பிஜிஎம் வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சு. சோ அன்னையில ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட், தேர்டு எல்லா பாட்டும் வந்துச்சு, கிளிம்ஸ் வீடியோ வந்துச்சு. எது வந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் கழுவி ஊத்துற ஆளு நம்ம யோனா தான் இருப்பாரு. சோ இப்ப ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க, இவனு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மரண அடியா ஒரு மரண ரிப்ளை ஒன்னு கொடுத்திருப்பாரு. இது நம்பர் 1. அடுத்தபடியா டேமேஜ் பண்ணப்பட்ட ஆள் யாருன்னா வெங்கட் பிரபு. அதாவது என்னமோ வெங்கட் பிரபு என்னமோ அஜித் படத்தை வந்து 10 வாட்டி வச்சு எடுத்துட்ட மாதிரியும் 10
10 வாட்டியும் பிளாக் பஸ்டர் ஆக்கின மாதிரியும் எனக்கு வந்து உலகத்திலேயே வந்து அஜித் தான் பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது, அஜித் தான் உசுறு, மத்தவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் வெங்கட் பிரபுவை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம அஜித் ஃபேன்ஸ் எல்லாம். ஆனா இந்த கோட் படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்றத நம்ம நியூஸா கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சின்ன விஷயம் கூட லீக் ஆகாம பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து மிரக்கட்டாரு, நம்ம வந்து பார்த்து இந்த படத்தை செதுக்கணும். எஸ் அப்கோர்ஸ் வெங்கட் பிரபு வந்து அஜித் ஃபேன் தான், ஆனா இருந்தாலும் தளபதிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம், இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட இதுதான் கடைசி படம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா பண்ணணும், அவரோட கரியர்லயே ஒரு பெஸ்ட் படமா நம்ம தரணும். நம்ம ட்ரீம்ல வந்து ஒண்ணு இருக்கா இல்லையா, நம்ம கதையில தளபதி வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த படத்தை வரணும்ட்டு அவரும் பார்த்து மனுஷன் செதுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருந்து இதே மாதிரி தான் நிறைய போஸ்டர்ஸ் வந்துச்சு, கிளிம்ஸ் வீடியோ வந்துச்சு, எது வந்தாலும் உடனே வெங்கட் பிரபு பாத்தியா தளபதி வந்து செஞ்சு விட்டாரு, அவர் என்னதான் இருந்தாலும் அஜித் ஃபேனு, அஜித்தோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நம்ம விஜய் கிட்ட வந்து ஒரு ஆளை இறக்கி விட்டுட்டு நம்மளே வந்து செஞ்சு விட்டுலாம், காலி பண்ணிடலாம் தளபதியை அப்படின்லாம் வெங்கட் பிரபு நினைச்சுதான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எடுத்ததுக்கு காரணமே விஜய் வந்து நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் என்னமோ உருட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ட்ரெய்லர் வந்தாச்சு. இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மங்காத்தாவை விட கிட்டத்தட்ட இது எவ்வளவு பெட்டரா இருக்கு இந்த ட்ரெய்லர்ன்றது தெரிஞ்சிருக்கும். இது நம்பர் 2. அதுக்கு அடுத்தபடியா நம்ம தளபதிக்கு வருவோம். தளபதி வந்து சொல்லவே தேவையில்லைங்க. ஃப்ரம் தி பிகினிங் இந்த நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம், சரி அதை கூட விட்டுருங்க, இந்த ரசிகன்ல ஆரம்பிச்சு ரசிகன்ல தானே சொன்னாங்க முதல்ல இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்செல்லாம் எப்படி வியாபாரம் ஆகும், ஃபர்ஸ்ட் வருஷம் அங்கதானே சொன்னாங்க. அங்க ஆரம்பிச்சு இப்ப கோட்டு வரைக்கும் தளபதிக்கு என்னெல்லாம் படம் வந்தாலும் அதை வந்து கழுவி ஊத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். தளபதியோட டான்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் சரி, ஃபைட்டு நல்லா இருந்தாலும் சரி, அவர் நல்லா நடிச்சாலும் சரி, அந்த படம் வந்து 600 கோடி கலெக்ட் பண்ணாலும் சரி, அந்த படம் வந்து 300 நாள் 400 நாள் கில்லி மாதிரி ஓடினாலும் சரி, நாங்க கழுவி ஊத்துவோம் அப்படின்றத ஒரு கூட்டம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இது கோட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. இந்த கோட்ல வந்து கிட்டத்தட்ட 2 லுக்ல வராரு. 3வதும் யாரோ ஒருத்தர் இருக்காரு, ஐ மீன் 3வது கேரக்டரும் விஜய் இருக்காரு அப்படின்றாங்க. பட் இந்த ட்ரெய்லர்ல சரியா தெரியல, படம் வந்தாதான் தெரியும். சோ அவரும் என்னென்னவோ மெனக்கெட்டு அவருக்கு என்ன வருதோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. தளபதி ஃபேன்ஸுக்கு அது எல்லாமே ஓகே தான், பிடிச்சிருக்கு. காமன் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கு. நடுவுல நீங்க யாருடா என்ன பண்ணாலும் அவர் வந்து குறை சொல்லிட்டே இருக்குது. இதுக்கு மேல அவர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் என்டர்டெயின் பண்ணாரு. இந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஒரு என்டர்டெயின்மெண்டே போச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். சோ இந்த கோட்டு படம் வந்ததுல அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து இது வரைக்கும் தளபதி வந்து எப்படிலாம் கை ஊத்துறாங்க, இப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்திருக்கோம், தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பார்த்திருப்போம். இது நம்பர் 3. சோ இப்படி தாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த படத்துக்கு ஒரே நெகட்டிவ் மேல நெகட்டிவிட்டி. இவன்ல ஆரம்பிச்சு வெங்கட் பிரபுல ஆரம்பிச்சு தளபதி வரைக்கும் எல்லாருமே வந்து கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப ட்ரெய்லர் பார்த்துட்டோம்ல, இப்ப இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப என்னோட ஒப்பீனியனுக்கு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ கரெக்டா உங்க டைமுக்கு வந்து சேரும்.